புத்தாண்டை கொண்டாட புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஏராளமானவர்கள் குவிந்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைக்கிறார். சகாதேவன், வேளாங்கண்ணியில் புத்தாண்டையொட்டி பிரார்த்தனைக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்திருக்காங்களா? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள். எப்பொழுதுமே இந்த பிறக்கக்கூடிய புத்தாண்டை வரவேற்பதற்காக உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிவது வழக்கம். அந்த வகையில் வழக்கமான அதே உற்சாகத்தோடு 2026 புதிய ஆண்டை வரவேற்பதற்காக தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கூட வேளாங்கண்ணியில் இந்த புத்தாண்டை இங்கு கொண்டாடுவதற்காக வந்திருக்கக்கூடிய பக்தர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வேளாங்கண்ணி பேராலயம் மட்டுமில்லாமல் நடுத்திட்டு, கடைவீதி, கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளும் வண்ண விளக்குகளால் ஜொலித்து ஒரு விழா கோலம் பூண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு சரியாக 11 மணிக்கு வேளாங்கண்ணியில் ஆசியாவிலேயே தூணே இல்லாமல் அமைக்கப்பட்ட இரண்டாவது அந்த பேராலயமான விண்மீன் ஆலயத்தில் சுமார் 10,000 பேர் அமர்ந்து சிறப்பு திருப்பலியில் ஈடுபடும் வகையில் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாவாசிகள் பக்தர்களிடம் பேசலாம். நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க? புத்தாண்டு பண்டிகையை எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? புதுக்கோட்டை விராலிமலை மலம்பட்டிங்கிற கிராமத்தில் வந்திருக்கேன் சார். புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். சந்தோஷமாக இருக்கேன் சார். நீங்கள் எங்கே போயிட்டு சுற்றுலாவுக்காக வேளாங்கண்ணியில் புத்தாண்டு கொண்டாடுறீங்க? எப்படி இருக்குது வேளாங்கண்ணி? இந்த மின்விளக்கு வேளாங்கண்ணிக்கு வருவேன். மாதா எப்போது வருஷம் நன்றி செலுத்தும் மாதாவுக்கு 10 வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன். பிறந்திருந்து வந்துகிட்டு இருக்கேன். மாதாவுக்கு நன்றி செலுத்துவேன் வருஷம். தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடியவங்க பேசலாம். ஐயா, நீங்கள் எந்த பகுதியில் வரீங்க? புத்தாண்டு கொண்டாட்டம் எப்படி இருக்குது? புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் பங்கு ஆண்டுதோறும் வந்துகிட்டு இருக்கேன். மாதா ஒரு தடவையும் வந்துட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய நிறைய பக்தர்கள் சுற்றுலாவாசிகள் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வேளாங்கண்ணி பேராலயத்தில் குவிந்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வண்ண விளக்குகளால் ஜொலித்தாலும் பக்தர்கள் பொதுமக்களுடைய கூட்டம் அதிகரிக்கிறதுனால மாவட்ட காவல்துறை சார்பாக போலீசார் பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.